வணக்கம். நான் உங்க அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம் டிஎஸ்பியை கைது செஞ்சிருக்காங்க. யாரு? காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை சிறையில் அடைக்க மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட் என்னங்களா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட்ல நீதிபதி உத்தரவு. பூச்சிவாக்கம் பேக்கரியில் நடந்த அடிதடி சம்பவத்தில் சிமெண்ட் முருகன் கொடுத்த புகார் 1 மாதமாகியும் எந்த நடவடிக்கை எடுக்கல. சரிங்களா, அதுக்காக எடுக்கலங்க. 1 மாசம் ஆச்சுனால அந்த கோர்ட்ல இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்ல, அந்த கேஸ் SC/ST மேல வழக்கு பதிவு சொல்லினா இது ரொம்ப கொடுமையான வழக்கு. SC/ST சட்டம், அந்த சட்டத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்காரு. அதனால அந்த செஷன்ஸ் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவருக்கு அதுலயும் ஒரு டிமாண்ட் இருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவரு கீழ் ஜாதி, இவர் மேல் ஜாதி அப்படின்றாங்க. என்ன ஜாதின்னு சொல்ல, நான் ஜாதியை பெருமை சொல்லுங்க. ஆக்சுவலி இவர் ஆக்சுவலி எனக்கு நியூஸ்ல வந்தது இவர் மேல் ஜாதி, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு இவர் மனசுல இருக்கும் அப்படின்றாரு அப்படின்னு நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஜட்ஜு அதை கூட சொல்ல, அந்த மேல் ஜாதிக்கு இது கீழ் ஜாதி கூட ஆக்ஷன் எடுக்கலாங்க. ஒரு SC/ST ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு டிஎஸ்பி சரிங்களா எப்படி ஆக்ஷன் எடுக்கல, அந்த ஆக்ஷன் எடுக்காதனால ஏதோ உள்நோக்கம் இருக்கு, அதனால அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கழிவறைக்கு சென்றதாக ஓடிட்டாரு. சரிங்களா, அவரு என்னன்னு சொல்ல ஜீப்ல எடுத்து ஓடிட்டாரு. யூனிஃபார்ம்ல இருந்தது கோர்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாரு. அதனால கோர்ட்டுக்குள்ள வச்சு அரெஸ்ட் பண்ண சொன்னதுனால போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி மத்திய சிறை கொண்டு போக சொல்லும் போது இவர் ஜீப்ல எஸ்கேப் ஆயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஜெயிலுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காரு, கழிவறைக்கு சென்றது அவசரம், அதனால சொல்லியிருக்காரு. இதான் விளக்கம். இதே அக்யூஸ் சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஒரு போலீஸ்காரர் சொன்னாரு, நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அதாவது சக போலீஸ். இதே ஒரு அக்யூஸ், எனக்கு எங்க பொண்டாட்டியை பார்க்கணும், எனக்கு பாத்ரூம் அர்ஜென்ட், போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு வந்தேன்னு சொன்னா ஒத்துக்கீங்களா? இல்ல 4 மணி நேரம் 40 நிமிஷம் கழிச்சு வந்து சொன்னீங்கன்னா ஒத்துக்குவீங்களா? நான் போட்டோ போட பாருங்க. கழிவறைக்கு சென்றதாக விளக்கம். போலீஸ்காரில் தப்பி ஓடிய 1 மணி நேரம் கழித்து நேரில் மீண்டும் தாமாக சிறைக்கு வந்த காஞ்சிபுரம் டிஎஸ்பி மீது சங்கர் கணேஷ் டிஎஸ்பி தப்பி ஓடவில்லை, கழிவறைக்கு சென்றதாக காவல்துறை விளக்கம்னா, அப்போ ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டு கொண்டு போற நேரத்துல, அதாவது ஜெயிலுக்கு கொண்டு போற நேரத்துல ஓடிட்டான். என்ன நீங்க 1 மணி நேரம் சொல்றாங்க, ஒரு 40 நிமிஷம் கழிச்சு எனக்கு பாத்ரூம் அர்ஜென்ட், என் பொண்டாட்டிக்கு எதை வாங்கி கொடுக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா? நீங்க அப்படி வந்தா திருப்பி அவரேன்றாரு, விட்டுருவீங்களா? பெண்டு மித்திர மாட்டீங்க என்னங்க? உங்களுக்குன்னா ஒரு நியாயம். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 7 மாசத்துல 14 லாக்அப் டெத், அதாவது ஆல் ஓவர் ஸ்டேட்ல. சரிங்களா, அது சிசி கேமரா இருக்கிறதுல இல்ல, இருக்கிறதுலே 14னா இந்த ஃபெனிக்ஸ், ஜெயராஜ், இப்போ நம்ம யாரு நம்ம ஸ்டேஷன்ல வச்சுக்கொண்டாங்கல்ல அவரு யாரு, நம்ம அஜித்குமார், அவரெல்லாம் சிசி கேமரா இல்லாத கணக்கு, இருக்கிற கணக்கே 14 13 சொல்றாங்கன்னா அப்ப இல்லாத எத்தனைங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு தெனாவிட்டு போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், போலீஸ்காரன் ஓடிட்டு சொல்றாங்க. போலீஸ்காரன் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எனக்கு மேலே என்ன இருக்கு எவன் பண்ணுவான் அப்படின்னா, எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கூட்டு போறீங்க, நீங்களே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? அவ்வளவு தெனாவிட்டுனா அவ்வளவு தெனாவிட்டுலாம் போலீஸ்காரன் இருக்கக்கூடாதுங்க. சட்டங்கள் ரொம்ப கடுமையாச்சு. சரிங்களா, போலீஸ்காரர்கள் ரொம்ப ரொம்ப கடுமையாச்சு. அதனால எக்காரணத்தை கொண்டு இவங்க சொல்றத நம்பவே முடியாது. நெய்வேலி காஞ்சிபுரம் டிஎஸ்பி, நெய்வேலிக்கும் சரி காஞ்சிபுரத்துக்கும் சரி ஒரே டிஎஸ்பி, அதாவது டிஎஸ்பியில ஒருத்தர் மருத்துவமனை, அதாவது அரெஸ்ட் பண்ணி தப்பி ஓடினவர் நெஞ்சொலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு. என்னென்ன பாருங்க, நெஞ்சொலின்னு சொன்னா நம்ம படத்துல கூட அரெஸ்ட் பண்ணா உடனே நெஞ்சொலின்னு சொல்லி அமர்த்துறாரு. அதே மாதிரி இந்த போலீஸ்காரங்களுக்கு வெளியே வர தெரியாதா, நெஞ்சொலின்னு சொல்லி அனுமதின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இது செட் பண்ண அந்த 1 மணி நேரம் இதுக்கு தான் போய் செட் பண்ணி. அப்புறம் இந்த டிஎஸ்பி நம்ம ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி அணுகி காஞ்சிபுரம் டிஎஸ்பி ஸ்டே வாங்கியிருக்காரு. என்ன, நான் ஆக்சுவலி விசாரணையில் இருந்தேன், காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் மீதான மாவட்ட நீதிமன்றத்தின் கைது உத்தரவுக்கு சென்னை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தடை.